ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மோனோ ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு மினி பிளாங்கெட் எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் 4 ஸ்கின்ஸ் ஆஃப் ஜம்போ யான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் அம்பிகா ட்ரேடர்ஸ்கோன்றதுலேருந்து ஆன்லைனில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் பர்பிள் டேப் அண்ட் வின்டர் பர்பிள் 2 கலர் காம்பினேஷன்ஸில் யான்ஸ் வாங்கியிருக்கேன். இது ஒரு சூப்பர் ஸ்டிச் யான். இது டோட்டல் குவான்டிட்டி 300 கிராம்ஸ் 33 மீட்டர்ஸ் வரும். இதோட கவுண்ட் 0.11 mm வரும். இப்போ ஃபஸ்ட்டு நான் பர்பிள் டேப் யான் எடுத்துக்கிறேன். அதில் பேசிக் நாட் போடுறேன். இதில் ஒரு பேசிக் ரூல் என்னென்னா, ஆக்சுவலாக நம்ம பொதுவாக பண்ணுற காமன் மிஸ்டேக் என்னென்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணுற சைஸ்லேயே ஃபுல் பிளாங்கெட்டும் வராது. லைக் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்மாலாக இருக்க மாதிரி இருக்கும். போக போக அப்படியே ப்ராட் ஆகிட்டே போகும். அந்த மிஸ்டேக் நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு யான் ஒரு நாட் போடும்போது 3 ஃபிங்கர்ஸ் அந்த நாட்குள்ளார கேப் இருக்கிற மாதிரி நல்லா பெரிய நாட்ஸாக போட்டுக்கணும். அப்படி போடும்போது நம்மளுக்கு பிளாங்கெட் கடைசி வரைக்கும் ஒரே ஈவனான ஒரு ஃபார்மில் வரும். இதில் நான் ஓவராலாக 21 நாட்ஸ் போட்டிருக்கேன். இதோடைய லென்த் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஃபீட்டில் வரும். இப்போ இதோட ஃபைனல் நாட் போட்டு நம்ம இதோட நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறோம். இதை நம்ம ஒரு சைடாக வர மாதிரி அந்த லாஸ்ட் ரோவை போட்டு அந்த நாட் போடணும். அதுக்கப்புறமேட்டு சேம் அந்த நம்ம ஆல்ரெடி போட்ட நாட்டோடைய ஒரு சைடு, அதாவது ஃப்ரண்ட் சைட்லேருந்து நம்ம நாட்ஸ் மட்டும் உள்ளேருந்து வெளியே எடுக்கணும். அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஈவனான சைஸ்லேயே மேக் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டிசைன்ஸ் பிளாங்கெட்டோட டிசைன் ஒரே மாதிரியே அழகாக வரும். இது சைஸ் ஆர்டர் ஈவனாக மாறும்போது அதோடைய ஷேப்பும் மாறி இருக்கும். பிளாங்கெட் கொஞ்சம் இம்மெச்சூராக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் இது முடிஞ்ச அளவுக்கு சைஸ் ஈவனாக பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு சைஸ்னால், நம்மளுடைய ஒரு தம் ஃபிங்கர் உள்ளார போகிற அளவுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் ஈவனாக அழகாக கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் லேயர் ரெடி ஆயிடுச்சு. சேம் இதே பேட்டர்ன்லேயே நம்ம செகண்ட் லேயர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செகண்ட் லேயரில் சேம் அதே மாதிரியே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற செயின் அந்த சைடாக கொண்டு வரதுனால நம்மளுக்கு சைட்லேயும் சேம் அதே பேட்டர்ன், அதாவது பிளாங்கெட்டோட ஒன் சைடு நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம டிசைன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் அவுட்கம். அதை உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். அதே மாதிரியே 1 தம் ஃபிங்கர் லெவல்லே நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நம்மளுக்கு அதே சைஸ் எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். நம்ம ஒரு ஜாயிண்ட்டையும் இன்னொரு ஜாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணும்போது அதை பக்கத்தில் வச்சு முடிஞ்ச அளவுக்கு கேப் இல்லாமல் பண்ணும்போது பிளாங்கெட்டில் நம்மளுக்கு கேப்ஸ் வராது. அந்த ஒரு லூஸ் ஃபீல் கொடுக்காது, ஸ்டிஃபாகவே இருக்கும். இப்போ தேர்ட் ரோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரியே இப்போ இது தேர்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது அதே மாதிரி சைடில் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சைஸ் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஷேப் மாறாமல் இருக்கும். எனக்கு பிளாங்கெட்டில் கேப்ஸ் வேணான்றதுக்காக நான் 1 தம் ஃபிங்கர் சைஸ் இதில் நாட்ஸ் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கேப்ஸ் இருந்தாலும் ஓகே, எனக்கு நல்ல ஒரு காசி ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த சைஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஃபியான பிளாங்கெட் கிடைக்கும். இப்போ இதோட அவுட்கம் வந்துருச்சு. இதில் நான் ஒரு ஹார்ட் டிசைன் கொடுக்க போகிறேன். இதில் எந்த நாட்டில் எந்த இடத்துல டிசைன் கொடுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் சொல்லியிருக்கேன். இதோடைய ரோஸ் அண்ட் காலம்ஸ் கணக்கு வச்சு நான் அதில் ஹார்ட்டின் மேக் பண்ணியிருக்கேன். இதை எப்படி நம்ம அட்டாச் பண்ணணுன்னா, ஒரு ஃபயர் ஒர்க் ஏதாவது ஒரு கேண்டிலோ இல்லை ஒரு மேட்ச் பாக்ஸோ யூஸ் பண்ணி நம்ம இதை கட் பண்ணி அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு நாட் மட்டும் இதில் போட்டால் நம்மளுக்கு போதும். அப்போ தான் அந்த கரெக்டான அந்த ஹார்ட் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். இது நான் எந்த பேட்டர்னில் ஹார்ட் ஷேப் வைக்க போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரோவில் 2 ஹார்ட் வைப்பேன். அதாவது ஒரு கேப் விட்டு எப்படின்னா 21 நாட்ஸ் போட போகிறேன். அதில் 10 பிரிச்சுட்டு அதில் 5 நடுவில் இருக்கிறதுல நான் ஹார்ட்டின் போட போகிறேன். அதே மாதிரியே இன்னும் ஒரு 4 ரோஸ் தள்ளி மிட்டில் அதாவது அந்த சென்டரில் இருக்க 21ல் சென்டரில் ஒரு லைன் போகும் இல்லையா, அதில் ஒரு ஹார்ட். அப்புறம் இன்னொரு 4 ரோஸ் தள்ளி சேம் ஃபஸ்ட்டு நம்ம வச்ச அதே ஹார்ட் ஷேப் அந்த பேட்டர்ன்லேயே அதுக்கு நேராகவே ஈக்குவலாக வைக்க போகிறோம். அப்புறம் மறுபடியும் ஒரு 4 ரோஸ் தள்ளி இந்த யானை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம்.
இப்போ நம்ம அந்த ஆர்ட் கலரில் இருக்க நாட் வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ அதுக்குள்ளே இருந்து நம்ம இன்னொரு நாட் போடும்போது அதோடைய ஹார்ட் ஷேப் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குங்கிறத பாருங்கள். இதே மாதிரி இந்த சைடும் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து மிடில் போட வேண்டியது வந்துருச்சு. நம்ம வந்து சேம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்தாண்ட சைட் 10 நாட்ஸ் விட்டாச்சு, இந்தாண்ட சைட் 10 நாட்ஸ் விட்டாச்சு. இங்கே மேலே வந்து 4 நாட்ஸ் கவுண்ட் பண்ணி கரெக்டாக மிடில் வந்து நம்ம ஒரு ஹார்ட் போட போகிறோம். இப்போ மிட் ஹார்ட் போட்டாச்சு. இதுவும் ஹார்ட் ஷேப்பில் வந்துருச்சு. ஈக்குவலாக நம்மளுக்கு வந்து அந்த மற்ற 2 ஹார்ட்டுக்கும் இதுக்கும் நடுவில் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. சேம் இதே பேட்டர்னில் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் அந்த நாட்ஸை. நெக்ஸ்ட்டு 4 ரோஸ் கழித்து நம்ம அதை மற்ற 2 நாட்ஸையும் போடும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஃபைனல் அவுட்கம் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஃபினிஷிங் நாட் போடுறோம். இது வந்து நம்மளுக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே எப்படி உங்களுக்கு அந்த சேம் லென்த் வந்து கேரி ஓவர் ஆகணும்னா, நீங்கள் இதோடைய ஃபினிஷிங் நாட்டும் வந்து 3 ஃபிங்கர்ஸ் லென்த்துக்கு வந்து நீங்கள் விட்டால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 3 ஃபிங்கர்ஸ் லென்த்துக்கு வந்து ஃபுல்லாக எல்லா நாட்டையுமே வெளியில் விட்டுரும். அதாவது ஃபினிஷிங் லைனில் எல்லாத்தையுமே வெளியில் விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம விட்ட லைனுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு நாட்டை எடுத்து செகண்ட் நாட்குள்ளே விடணும். அதே மாதிரியே 3rd to 4th, 4th to 5th அதே சேம் அதே ஓவரான் நம்ம கொஞ்சம் இழுத்து அந்த நம்மளுடைய நாட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் நல்லா ப்ராட் ஓவர் பண்ணி இழுத்து பண்ணும்போது சேம் அந்த நம்மள போட்டுட்டு வந்த நாட்ஸ்க்கும் இதுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கான்னு நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அந்தளவுக்கு சைஸ் விட்டுக்கோங்க. இதே மாதிரியே ஃபுல்லாக எல்லா நாட்டையும் உள்ளே விட்டு விட்டு மாற்றி எடுத்துக்கணும். ஃப்ரண்ட்டில் இருக்க நாட்டில் உள்ளே விட்டு பேக்கில் இருக்க நாட்டில் வெளியில் எடுக்கணும். நம்ம போட்டுட்டு வந்த நாட்ஸ்க்கும் நம்ம இப்போ போட்டுட்ருக்க நாட்டுக்கும் சேம் சைஸ் இருக்குது பாருங்கள். இதனால் வந்து நம்ம 3 ஃபிங்கர்ஸ் வந்து பேசிக்ஸ் நாட்ஸ் போடுறோம் அப்படின்னா 1 ஃபிங்கர் லென்த்துக்கு வந்து நம்ம மிட் நாட்ஸ் போட்டால் போதுமானது. இப்போ வந்து நம்ம ஃபைனல் நாட் போடுறோம். அந்த ஃபைனல் நாட்க்கு அப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் நாட் போட்ட மாதிரியே அந்த ஒரிஜினல் லைன் நாட்டை எடுத்து நம்ம ஒரு நாட் மாதிரி போட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி அந்த நூலை வந்து டைட்டன் பண்ணிக்கலாம். டைட்டன் பண்ணிவிட்டு ஒரு உள்ளார வந்து ஒரு தடவை விட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் சேம் அந்த அட்டாச்மெண்ட் மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதில் ஃபயர் காமிச்சு அதை வந்து நம்ம அப்படியே அதில் ஒட்டி வச்சிட்டா அது வந்து எப்பயுமே கழடாது. இந்த பிளாங்கெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பாய்.